தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸ் 2 தொகுதிகள் கேட்கிறது. விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து காரியம் சாதித்தது. ஏறத்தாழ காங்கிரஸ் மத்தியில் 12 ஆண்டு காலம் ஆட்சியை இழந்து சந்நியாசம் மேற்கொண்டுள்ளது. தற்பொழுது 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக வெற்றி கழக கூட்டணியில் காங்கிரஸ் இணைந்துள்ளது. எரியிற வீட்டுல பிடுங்கிறது லாபம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்திலும் காரியம் சாட்சிக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து 2 அமைச்சர் பதவியை பெற்றது. ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு வாங்கிருச்சு. வேறு வழி இல்லாம காங்கிரஸ்க்கு விட்டு கொடுத்தது தமிழக வெற்றி கழகம். தற்பொழுது 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருகிறது. அந்த 7 தொகுதி இடைத்தேர்தலில் தங்களுக்கு 2 தொகுதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கேட்டிருக்கு. இது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி ஒன்றும் செல்வாக்கு கிடையாது. தனித்து போட்டிக்கிட்டாங்கன்னா காங்கிரஸ் 1% ஓட்டு கூட வாங்க முடியாது. காங்கிரஸ் கட்சிக்கு கிராமங்களில் கிளைகள் கிடையாது, வட்டார அளவுல கிளைகள் கிடையாது, மாவட்ட அளவுல பொறுப்பாளர்கள் மட்டும்தான் இருக்காங்க, மாநில பொறுப்பாளர்கள் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி தனித்து நின்று ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ ஒரு பொதுக்கூட்டமோ நடத்த முடியாது. ஏன்னா அந்த கட்சியில கொடி கட்டுறது கூட தொண்டர்கள் கிடையாது, கோஷம் போடுறது கூட தொண்டர்கள் கிடையாது, பூத் ஏஜென்ட் போடுறது கூட ஆள் கிடையாது, கட்சி வேலை பார்க்க கூட ஆள் கிடையாது. தனித்து போட்டிக்கிட்டா 1% ஓட்டு கூட காங்கிரஸ் கட்சினால வாங்க முடியாது. இதனாலதான் காங்கிரஸ் கட்சி மாநாடுகள் நடத்தி ரொம்ப நாள் ஆச்சு. காங்கிரஸ் கட்சி மாநாடு நடத்தி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அந்த கட்சிக்கு தொண்டர்களே கிடையாது. மாநாடு நடத்தினா தமிழக அளவுல மாநில அளவுல ஒரு மாநாடு நடத்தினா ஒரு 3000 பேர் கூட வரமாட்டாங்க. ராகுல் காந்தி சோனியா காந்தி பார்த்துட்டு மயக்கம் அடைஞ்சிருவாங்க. ஏன்னா கூட்டம் என்னடா இவ்வளவு பெரிய கூட்டம், 3000 பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஆக தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கே கிடையாது. சும்மா உதார் விட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு 6% ஓட்டு, 8% ஓட்டு, 10% ஓட்டு அப்படின்னு. காமராஜரே மீண்டும் பிறந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவரானா கூட காங்கிரஸ் கட்சி எழுச்சி பெறாது. காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக மக்கள் முடிவுரை எழுதிட்டாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி இப்ப உதார் விட்டுட்டு இருக்கு. என்னன்னா, எரியிற வீட்டுல பிடுங்கிறது லாபம் அப்படிங்கிறதுனால எங்களுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துத்தான் நீங்கள் ஆட்சி நடத்துகின்றீர்கள் அப்படின்னு சொல்லி இப்ப 7 தொகுதி இடைத்தேர்தலில் தங்களுக்கு 2 தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கேட்டிருக்கு. ஜோசப் விஜய்க்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. விஜய் எப்படி சமாளிக்க போகிறார் என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.